அண்மை செய்தி. தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு டிஜிபியை தேர்வு செய்வதற்கான நடவடிக்கையை தமிழக அரசு துவங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் சரவணன். சரவணன், வணக்கம். இது பற்றிய விரிவான விவரங்கள். தமிழக காவல்துறையில 2 ஆண்டுகளாக சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக இருந்து வந்த சங்கர் ஜிவால் நேற்றுடன் பணி ஓய்வு பெற்றார். நேற்றைய தினம் பொறுப்பு டிஜிபி என்ற ஒரு நியமனத்தை தமிழக அரசு அறிவித்து அதன்படி பொறுப்பு டிஜிபியாக வெங்கட்ராமன் நேற்றைய தினம் பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்த நிலையில உச்ச நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல் அடிப்படையில ஒவ்வொரு மாநிலத்திலும் டிஜிபிக்கள் நியமனம் என்பது நடக்க வேண்டும் என்று ஏற்கனவே இருக்கக்கூடிய விதி. அந்த விதியை அந்த விதிகளை பின்பற்றி 8 பேர் கொண்ட டிஜிபிக்கள் பட்டியலை தமிழக அரசு யுபிஎஸ்சி, அதாவது மத்திய பணியாளர் தேர்வாணையத்திற்கு அனுப்பியிருப்பதாக இந்த தகவல் வெளியாகி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தமிழகத்துல தற்போது பொறுப்பு டிஜிபி நியமிக்கப்பட்ட தொடர்பான விவரங்களையும் அதில் ஒரு கடிதமாக அதில் யுபிஎஸ்சியினுடைய அந்த பட்டியலில் அனுப்பப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. 1994 ஆண்டு பேட்ச் அதிகாரியான வெங்கட்ராமன் பொறுப்பு டிஜிபியாக தேர்வு செய்யப்பட்ட நிலையில மூத்த டிஜிபிக்கள், அவருக்கு மேலே ஒரு சீனியர்களாக இருக்கக்கூடிய 6 டிஜிபிக்கள் உட்பட மூத்த டிஜிபிக்கள் மொத்தமாக 8 பேர் இருந்தார்கள். அதுல அவர்கள் யாருமே நேற்று இந்த பொறுப்பேறும் நிகழ்வுல அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. அங்கிருந்து சங்கர் ஜிவால் பணி ஓய்வு பெற்று விடைபெறக்கூடிய அந்த நிகழ்வுகளுமே கலந்து கொள்ளாமல் இருந்தது. இது காவல்துறைக்குள்ளார ஒரு அதிருப்தி இருக்கிறதா, மூத்த டிஜிபிக்கள் இந்த டிஜிபிக்கள் நியமனத்தில் ஒரு அதிருப்தி இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி அரசியல் தலைவர்களும் ஒரு விமர்சனத்தை முன்வைத்தார்கள். இந்த நிலையில் தான் காவல்துறையில வழக்கமாக பின்பற்றக்கூடிய அந்த யுபிஎஸ்சிக்கு அனுப்பக்கூடிய உச்ச நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி அனுப்பக்கூடிய அந்த பட்டியல் அனுப்பப்பட்டிருக்கிறது என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. அந்த விதிகளின்படி 3 மாதத்திற்கு முன்பே, அதாவது ஒரு டிஜிபி மாநிலத்தில் ஒரு டிஜிபி ஓய்வு பெற இருக்கிறார் என்றால் அந்த 3 மாதத்திற்கு முன்பே அந்த பட்டியலை யுபிஎஸ்சிக்கு அனுப்ப வேண்டும். அதில் அந்த விதிகளை எல்லாம் பின்பற்றி அவர்கள் அயல் பணியாக அவர்கள் பணிபுரிந்திருக்கிறார்களா, மற்ற அனைத்து துறைகளிலுமே அவர்கள் பணிபுரிந்திருக்கிறார்களா, அவர்கள் மீது எந்த விதமான குற்றச்சாட்டுகளும் நிரூபிக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளும் இல்லாமல் இருக்கிறதா, இவற்றையெல்லாம் பரிசீலித்து அதிலிருந்து ஒரு பட்டியலை 3 பேர் அதிகாரிகள் பட்டியலை யுபிஎஸ்சி பரிசீலித்து அந்த பட்டியலை மாநில அரசுக்கு அனுப்பும். அந்த 3 பேரில் ஒருவரை மாநில அரசு தேர்வு செய்யும். இதுதான் உச்ச நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல். இது பிரகாஷ் சிங் வழக்கின் அடிப்படையில் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு என்று சொல்வார்கள். இந்த நிலையில் தான் இந்த நடைமுறையை பின்பற்றாமல் பொறுப்பு டிஜிபி தமிழக காவல்துறையில நியமிக்கப்பட்டிருந்தார். இதற்கு முன்பு 2016, 2011 ஆகிய இந்த ஆண்டுகளிலுமே இது போன்ற பொறுப்பு டிஜிபிகள் நியமனம் இதற்கு முன்பு இருந்தது. அப்பொழுதெல்லாம் வழக்கு நீதிமன்றத்துல அதை எதிர்த்து வழக்குகளும் தொடரப்பட்டது. இது போன்ற ஒரு நியமனம் ஒரு சர்ச்சையாகி இருந்த நிலையில மீண்டும் 3வது முறையாக தமிழக காவல்துறை இது போன்ற ஒரு பொறுப்பு டிஜிபி நியமிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில அதே வேளையில் தமிழக அரசு ஒரு பக்கம் அந்த வழிகாட்டுதல் என்னவோ அந்த வழிகாட்டுதலை பின்பற்றி இந்த பட்டியலை 8 டிஜிபிக்கள் கொண்ட அந்த பட்டியலை யுபிஎஸ்சிக்கு அனுப்பி இருக்கக்கூடிய தகவல் வெளியாகி இருக்கிறது. அதுல மூத்த டிஜிபிகளாக இருக்கக்கூடிய சீமா அகர்வால், சந்தீப் ராய் ரத்தோர், ராஜீவ்குமார் உள்ளிட்ட அந்த அதிகாரிகள் எல்லாம் இடம்பெற்றிருக்கிறார்கள் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சரவணன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.